ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜும்கா எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபெவிக்ரில் கம்பெனியோட பிளாக் கலர் நான் எடுத்திருக்கேன். நம்பர் 8 ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த டெரக்கோட்டா பீசஸ் எல்லாமே நல்லா எலக்ட்ரிக்கலில் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆர்டிசா கம்பெனியோட கோல்ட் கலர் எடுத்திருக்கேன். அதில் கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா 2 விரல் வச்சு சேர்த்து நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறமா இந்த மாதிரி தொட்டு தொட்டு எடுக்கலாம். இந்த டேப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா அந்த மேலே இருக்கிற இடத்துல மட்டும் பெயிண்ட் ஆகும், அந்த உள்ளுக்குள்ளே வந்து பெயிண்ட் போகாது. ரெண்டு கோட்டிங் கொடுத்தோம்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் கலரு. அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு ஜும்கா பெயிண்ட் பண்ணிக்கலாம். மேலே கோல்டு ஆயிருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம பிளாக் பெயிண்டால் கவர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 பீட்ஸ் வந்து கோல்டு கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஜும்கா மோல செகண்ட் சைஸ் வரும் இந்த பீடு சைஸு. இப்போ அடுத்த ஜும்கா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது கேமல் கம்பெனியோட ஸ்கார்லெட் லேக்னு எடுத்திருக்கேன். நம்பர் 0 ப்ரஷ்னு எடுத்துக்கிறேன். பெயிண்ட் நல்லா டைல்யூட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃப்ளவர் பெட்டல் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப்புக்குள்ளே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற அந்த சேம் அந்த பெட்டல் ஷேப் டிசைனை பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லை, அதில் ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஒரு கோட்டிங் காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஜிம்காவும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போது 2 பீட்ஸு நம்ம ரெட் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் எதுக்குன்னா, அந்த ஜும்காவோட ஹோல்ஸ் பெருசாக இருக்குது இல்லைங்களா, ஸோ நம்ம வந்து அந்த ஹூக் நம்ம மாட்டும் போது இந்த பீட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக இப்போ 3வது ஜும்கா. இதுக்காக நான் பேர்ல் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நம்பர் 3 ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் நான் மிக்ஸ் பண்ணல. நல்லா ப்ரஷில் பெயிண்ட் லோட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரஷ்ஷை வந்து நம்ம அப்படியே மேலே வச்சு அப்படியே நம்ம வச்சு இழுத்தோம்னா பெயிண்ட் கரெக்டாக அந்த மேலே இருக்கிற இடத்துல மட்டும் படும். அந்த லைன்ஸ் போட்ட டிசைன்ஸ்குள்ளெல்லாம் போகாத மாதிரி நீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ஜிம்காவுக்குமே நம்ம பெயிண்ட் பண்ணும்போது டபுள் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அப்போ நல்லா பிரைட் கலராக இருக்கும் நமக்கு. இப்போ நான் 2 ஜிம்காவும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ சேம் அந்த ஒயிட் பேர்ல் ஒயிட் மெட்டாலிக் கலர் வச்சு அதை யூஸ் பண்ணி 2 பீட்ஸையும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பீட்ஸ்க்கு நம்ம 2 கோட்டிங் கொடுக்கணும். இப்போ இந்த 4th ஜும்கா நம்ம பண்ணலாம். இதுக்காக நான் காப்பர் கலர் எடுத்திருக்கேன். சேம் அதே ப்ரஷில் பெயிண்ட் நல்லா லோட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணல. அதே மாதிரி இப்போ ப்ரஷ்ஷை வந்து மேலாப்பில் வச்சு அப்படியே லைட்டாக நம்ம இழுத்தோம்னா டிசைன்ஸ்குள்ளே எதுவும் போகாத மாதிரி மேலே மட்டும் பெயிண்ட் ஆகி வரும். ஸோ செகண்ட் கோட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் மேலே மட்டும்தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். கீழே இருக்கிற அந்த பாட்டம் பார்ட்டுக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணல.
இந்த காப்பர் கலர் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு ஷேடிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும், பிளாக்கும் காப்பரும் ஷேடிங் எஃபெக்டில். இப்போ கீழே இருக்கிற அந்த ஹாஃப் பெட்டல் ஷேப் டிசைனுக்கு நம்ம வந்து கோல்ட் கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2 ஜிம்காவும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ரெண்டு பீடை நான் வந்து காப்பர் கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஜிம்கா வந்து சில்வரும் பேர்ல் டீப் ப்ரௌன் கலரால் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டையும் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து சில்வர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் பேர்ல் டீப் ப்ரௌன் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், தண்ணி ஆட் பண்ணல. ப்ரஷில் நல்லா லோட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஜிம்கா மேலே அப்படியே வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரவுண்ட் டிசைன்ஸ் போட்டது எல்லாமே நல்லா தெளிவாக நல்லா தெரியும். ஒன்ஸ் ஒரு கோட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு ஜிம்காவை நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ 2 பீடு சேம் அதே கலர் வச்சு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜிம்கா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபெவிக்ரில் கம்பெனியோட பேர்ல் கலர்ஸில் பேர்ல் ப்ளூ எடுத்திருக்கேன், பேர்ல் க்ரீனும் எடுத்திருக்கேன். இப்போது பெயிண்ட்டு ப்ரஷில் நான் லோட் பண்ணிக்கிறேன், தண்ணி மிக்ஸ் பண்ணல. மெட்டாலிக் கலர்ஸ்க்கு நம்ம பொதுவாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம்னா நல்லா பெயிண்ட் பண்ண முடியும். நம்ம எப்போ பெயிண்ட் பண்ணணுன்னா ஏதாவது குங்க்ரூ பீட்ஸ் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது தண்ணியை நம்ம ஆட் பண்ணக்கூடாது, மெயினாக மெட்டாலிக் கலர்ஸ்க்கு. இப்போ நான் அந்த லைன்ஸ் போட்ட டிசைன்ஸில் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நான் பேர்ல் ப்ளூ நான் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணுறேன். பாக்கி இருக்கிற அந்த பிளெயின் ஏரியா இருக்குது இல்லைங்களா, பிளெயினாக இருக்கிற இடத்துல வந்து நான் பேர்ல் க்ரீன் பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ பேர்ல் க்ரீன் ப்ரஷில் நல்லா லோட் பண்ணிக்கலாம். அந்த ஜும்காவில் இருக்க அந்த பிளெயினான ஏரியாவில் இந்த கலர் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஜிம்காவும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் கலர் யூஸ் பண்ணி நான் 2 பீட்ஸும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜிம்கா பெயிண்ட் பண்ணுறதுக்கு கிரிம்சன் லேக்கு கேமல் கம்பெனியோடது, டைட்டானியம் ஒயிட், அப்புறம் கோபால்ட் ப்ளூ. இப்போ நம்ம பிங்க் கலர் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு அந்த ரெட் கலர் கூட நம்ம ஒயிட் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு பிங்க் கலர் கிடச்சிடும். இப்போ தென் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த மேலே இருக்கிற ஒவ்வொரு டிசைன்ஸ்க்குமே வந்து நம்ம இந்த பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த லைனுக்குள்ளே போகாத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக நம்ம வந்து கலக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த டிசைன்குள்ளெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணால் அது ஒழுகி போகாத அளவுக்கு ரைட் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஜிம்காவுக்குமே நான் வந்து பிங்க் கலர் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போது ப்ளூவில் லைட் ப்ளூ கொண்டு வரதுக்கு ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த கீழே இருக்கிற செமி சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் நம்ம இந்த ப்ளூ கலர் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஜிம்காவும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன்.
இப்போ 2 பீட்ஸை வந்து நம்ம ப்ளூ கலரால் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிம்கா பெயிண்ட் பண்ணுறதுக்கு சாப் க்ரீனும் விரிடியன் ஹியூ, ஸ்கார்லட் லேக், பெர்மனண்ட் எல்லோ டீப் இந்த 4 கலர் எடுத்திருக்கேன். இப்போது அந்த ஆரஞ்சு கலரை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற பெட்டல் ஷேப்பில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ரெட் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜும்காவில் இருக்கிற அந்த டிசைன்ஸ் போக பாக்கி இருக்கிற அந்த பாடி பார்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போது அந்த சாப் க்ரீனும் அந்த விரிடியன் ஹியூ அந்த 2 க்ரீனும் சேம் அளவு எடுத்து அது கூட கொஞ்சமாக லெமன் எல்லோவும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரவுண்ட் டிசைன்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜிம்கா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ 2 பீட்ஸை நான் வந்து க்ரீன் கலரில் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜிம்கா பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லோ ஆக்கர் எடுத்திருக்கேன். அதனால் டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த ஜிம்காவில் இருக்கிற அந்த பெட்டல் ஷேப் டிசைனில் நம்ம ஃபுல்லாக எல்லோ ஆக்கரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ப்ரஷில் தான் வந்து இருக்குது எவ்வளோ நீட்டாக நமக்கு டிசைன்ஸ் கடைசியில் வரும் அப்படின்னு. எவ்வளோ தின் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பெயிண்ட் பண்ண முடியும். அந்த ஃப்ளார் டிசைன் தவிர்த்து பாக்கி இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே நான் வந்து க்ரீனால் நான் கொடுத்துக்க போகிறேன். இப்போ 2 ஜிம்காவும் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த எல்லோ ஆக்கரில் 2 பீட்ஸ்க்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜிம்கா பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக ரெட் சேர்த்து கோல்டன் எல்லோ கலரில் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போது அந்த ஜிம்காவில் மேலேயும் கீழேயும் பெட்டல் ஷேப்பில் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து பாக்கி இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம சேம் அதே க்ரீன் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கோல்டன் எல்லோ இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த பெட்டல் ஷேப்க்கு நான் இந்த எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற அந்த சின்ன சைஸ் பெட்டல் ஷேப் டிசைன்ஸ்க்கும் நான் சேம் இதே கலர் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஜிம்காவும் நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது அந்த கோல்டன் எல்லோ கலரில் 2 பீட்ஸ் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு மொத்தம் 10 செட்டு அப்படிங்கிறதுனால ஒரு ஜும்கா செட்டுக்கு வந்து நமக்கு 4 பீட்ஸ் தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி 2 பீட்ஸ் நம்ம அந்த கலரில் நம்ம சேர்த்துருக்கோம். பாக்கி 2 பீட்ஸ் வந்து நம்ம பிளாக் கலரில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். இப்போது இது நெக்ஸ்ட் டே இதை அசம்பிள் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸு கட்டர், ப்ளையர், ஹெட் பின்னு, இயரிங் ஹூக்கு, பெயிண்ட் பண்ணி வச்ச பீட்ஸு, பெயிண்ட் பண்ணி வச்ச ஜும்கா. இப்போது ஒரு ஹெட் பின் எடுத்து அதுக்குள்ளே ஒரு பிளாக் பீட் நம்ம உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜும்காவுக்குள்ளே விட்டு மேலே அந்த நம்ம கலரை
பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த பீட் நான் உள்ளே போட்டுட்டேன். இப்போது அந்த ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதோட டபுள் சைஸுக்கு நம்ம இடம் விட்டுட்டு பாக்கி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கம்பியை வந்து ஒரு ரைட் சைடாக நம்ம வந்து வளைச்சிக்கணும். வளைச்சதுக்கப்புறமா அந்த டிப்பில் வந்து இந்த ப்ளையரை பிடிச்சு நம்ம அப்படியே திருப்பினோம்னா நமக்கு வந்து அந்த லூப் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக அது ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அதை பெண்ட் பண்ணி நம்ம அப்படியே திருப்பி கொண்டு வந்தோம்னா கரெக்டாக அது ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு ஜிம்காவுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளோட ஜிம்கா ஃபைனல் லுக் இருக்கும். ஸோ இதே மாதிரி பாக்கி இருக்கிற ஜிம்காவுக்கு இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் எல்லா 10 செட்டோட ஃபைனல் லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.